வணக்கம். இந்த வீடியோல யூனோட் அப்ளிகேஷன்ல ஸ்டோர் சேல்ஸை எப்படி கையாள்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல சேல்ஸ் மாடியூலுக்கு போயிட்டு சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் செக்ஷன்ல இருந்து ஸ்டோர் சேல்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இந்த பேஜ்ல நீங்க ஏற்கனவே உருவாக்கின ஸ்டோர் சேல்ஸ் பில் எல்லாத்தையும் பார்க்கலாம். புதுசா ஒரு சேல் உருவாக்குறதுக்கு மேல வலது பக்கம் இருக்கிற நியூ சேல்ஸ் ஐகானை அழுத்துங்க. நீங்க ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருக்கிற பாயிண்ட் ஆஃப் சேல் சிஸ்டம்ல லாகின் பண்ணலாம். இப்போ டிராப் டவுன் மெனுல இருந்து பிஓஎஸ் நம்பரையும் யூசரையும் செலக்ட் பண்ணிட்டு உங்க பாஸ்வேர்டை என்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. யூனோட்ல ப்ராடக்ட் செலக்ட் பண்றதுக்கு பல எளிமையான வழிகள் இருக்கு. வேகமா பார்த்து செலக்ட் பண்ண டைல் வியூவை பயன்படுத்துங்க, அல்லது ப்ராடக்ட் கோட்ஸை நீங்களே டைப் பண்ண கீபோர்டு வியூவை பயன்படுத்துங்க, இல்ல பார்கோட் ஸ்கேனர் மூலமா ஸ்கேன் பண்ணுங்க. ப்ராடக்ட்ஸை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தேவைக்கேற்ப விலையையும் குவான்டிட்டியையும் சுலபமா என்டர் பண்ணிக்கலாம். எல்லாம் தயாரானதும் கீழே வலது பக்கம் இருக்கிற ப்ராசஸ் பேமெண்ட் பட்டனை அழுத்துங்க. இது ப்ராசஸ் பேமெண்ட் பேஜுக்கு கூட்டிட்டு போகும். இங்க வாங்கின பணத்தை என்டர் பண்ணலாம். தள்ளுபடி ஏதாவது இருந்தா அதையும் அப்ளை பண்ணலாம். தேவைப்பட்டா பையரோட விவரங்களை சேர்க்கிறதுக்கு மேல் பகுதியில் இருக்கிற பார்ட்டி டீடைல்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த பரிவர்த்தனையை முடிக்கிறதுக்கு கன்ஃபார்ம் பட்டனை அழுத்தி சேலை ரெக்கார்ட் பண்ணுங்க. வேகமா அடுத்த சேலுக்கு போகணும்னா சுலபமா மாறுறதுக்கு நியூ சேல்ஸ் ஆப்ஷனை பயன்படுத்துங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி. யூனோட் யூஸ் பண்ணி உங்க பிசினஸ் மேனேஜ்மெண்ட்டை சுலபமாக்குங்க.